வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கம்பெனி. நான் எங்கள் ஹோஸ்ட் ரொம்ப நாள் கழிச்சு தமிழில் ஒரு ஏலியன் படம் வரப்போகுது, அயலான். இந்த ஏலியனை பார்க்கும்போது எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்கல. ஆப்வியஸாக அந்த 2011 பாலுங்கிற ஒரு படம் நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்புகள் அதிகம். ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லாங்க. அதில் ஒரு ஏலியனை 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேக் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஏலியனை அதோடைய சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக இவங்க போராடுற ஒரு வித்தியாசமான ரோட் ட்ரிப் கதையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ அதில் வைக்க ஏலியனும் இந்த அயலாண்ட் ஏலியனும் ஒரே மாதிரி இருக்கு. ஒருவேளை கதையை ஒரே மாதிரி இருக்குமோங்கிற டவுட் உங்களுக்கு வரலாம். பால் படத்தோட கதை என்ன மாதிரி இருக்குங்கிறத இப்ப பாத்துருவோம். இதுவும் அயலானும் எந்த அளவுக்கு சிமிலரா இருக்குங்கிறதையுமே செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் 2 முக்கியமான கேரக்டர்ஸ் நம்ம கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவங்க 2 பேரும் நீங்க நிறைய படங்கள்ல ஒன்னா பாத்துருக்கலாம். கார்னெட்டோ ஐஸ்கிரீம் எல்லாருக்குமே தெரியும். கார்னெட்டோ ட்ரைலஜி தெரியுமா? அட் வேர்ல்ட்ஸ் அண்ட் ஹாட் ஃபஸ் அண்ட் ஷான் ஆஃப் த டெட், இந்த 3 படங்கள்லையுமே இந்த 2 கேரக்டர்ஸ் ஒன்னா அந்த மாதிரி கார்னெட்டோ சாப்பிட்ற மாதிரி சில சீக்வன்ஸ் அமைச்சு அந்த 3 படங்களையுமே இப்போதைக்கு கார்னெட்டோ ட்ரைலஜின்னு சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு செம்ம ஃபேமஸான படங்கள் அது. இதுல நடிச்ச அந்த 2 பேர் தான் இந்த படத்துலயுமே இருப்பாங்க. சைமன் பெக் அண்ட் நிக் ஃப்ராஸ்ட், செம்ம காம்போ அவங்க. ஸோ அவங்க இந்த படத்துல மோர்லைக் நம்மள மாதிரி ஒரு நர்ட்ஸா தான் வராங்க. ஸோ காமிக்கான அட்டன் பண்ற ஒரு சாதாரண நர்ட்ஸ், பிரிட்டன்ல இருந்து வந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். ஸோ பிரிட்டன்ல இருந்து காமிக்கான அட்டன் பண்ணிட்டு அங்கிருந்து அவங்க ஊருக்கு போறதுக்கு வழியில நடுவில் அந்த ஏரியா 51 அந்த ஏலியன் சம்பந்தப்பட்ட ரோட்ல வந்து போலாம், அது நல்லா ஃபன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் எடுக்கிறாங்க. அதுல நிக் ஃப்ராஸ்ட் ப்ளே பண்ற அந்த கிளே கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் புக் வந்து ரைட் பண்ணிட்டு இருக்காரு. முதல்ல ஒரு காமிக் புக் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு ஒரு சின்ன அடித்தள வேணும் அண்ட் ஆப்வியஸா நிறைய ஐடியாஸுமே கிடைக்குன்னு சொல்லி அந்த வழியில போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு பாருக்குள்ள அவங்க போறாங்க. ஏலியன் பார் தான். அந்த பாருக்குள்ள தான் 2 மூர்க்கத்தனமான அந்த புல்லிஸ் வந்து பாயிண்ட் பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல இவங்க 2 பேருமே நர்ட்ஸா இருக்கும் போது கண்டிப்பா புல்லிஸ் பார்த்து பயந்து தானே ஆகணும். ஸோ அதனால அங்கிருந்து கிளம்பும் போது கரெக்டா அந்த புல்லிஸோட காரையுமே இடிச்சுட்டு போயிடுறாங்க. பயத்துல அவன் காரை வர இடிச்சிட்டோம், கண்டிப்பா அவன் தான் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்து நம்மளை அடி பொழக போறாங்கன்னு சொல்லி அந்த கடுப்புலயே இந்த ஆர்வியை வந்து வேகமா ஓட்ட அந்த கார் இவங்க ஆர்வியை ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கு. ஆத்தி இவங்க அவனுங்க இல்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காம் டவுன் ஆகுற அந்த சமயத்துல அந்த கார் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல மீறி அண்டர் பெல்ட் இடிக்க ஆரம்பிக்குது. நம்ம தெரியாதனமா அந்த காரை இடிச்சு அதை கவுத்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல இவங்க 2 பேருமே அந்த காருக்குள்ள யாராவது இருக்காங்கன்னு சொல்லி எட்டி பார்க்க ஒரு சத்தம் மட்டும் கேக்குது. பின்னாடி திரும்பி பார்த்தா லைட்டர் இருக்காப்பான்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு ஜட்டி மட்டும் போட்டு இருக்க ஒரு ஏலியன் தம் அடிச்சிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னா கிளைவ் இன்ஸ்டன்டா மயக்கமாகிறாரு. வில்லி அந்த பால் கிட்ட, தம்பி நீ யாரு, ஊர் மாதிரி எங்கேயாவது வந்துட்டியா, நீ காமிக்கல வேஷம் கலைக்காம இருக்க பாரு, மேக்கப்ப கலை அப்படின்னு சொல்ல, தம்பி நான் ஒரு ஏலியன்பா, என் பேரு பாலு, கிட்டத்தட்ட ஒரு 1947 வருஷம் இங்க வந்தேன். ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு வீட்டுல தெரியாதனமா நாய் மேல என் காரை பார்க் பண்ணிட்டேன். அந்த நாயோட பேர் தான் பாலு. சோ அந்த இடத்துல இருந்த அந்த சின்ன பொண்ணு டெக்னிக்கலா அந்த நாயை தான் பாலு சொல்லி கூப்பிட்டுருப்பான். சோ பூமிக்கு வந்த உடனே இந்த பக்கம் அந்த ஏலியன் கேட்ட இங்கிலீஷ் வார்த்தை பால் தான். சோ அதனால என் பேருமே பால் நான் வச்சுக்கிட்டேன். அந்த பொண்ணு தான் என்ன கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணா. அதை தொடர்ந்து இந்த ஏகப்பட்ட கவர்மெண்ட் அடியாட்கள் என்ன வந்து ஆட்டிய போட்டு என் கிட்ட இருக்க அந்த டெக்னாலஜி எல்லாத்தையுமே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி உன் கையில இருக்க போனு பெரிய பெரிய உயரமான பில்டிங்ஸ் சொல்லி எல்லாத்தையுமே பயங்கரமா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட நான் 60 வருஷம் ஹெல்ப் பண்ணடா. இப்ப என் கிட்ட இருக்க எல்லா திறமையும் உறிஞ்சிட்டு ஃபைனலா என் மூளையை அறுத்து பார்க்க போறாங்களாம். அந்த பயத்துல தான் நான் ஓடி வந்தேன். ஓடியாந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன், அண்ணனை காப்பாத்துக்கடா அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வேற வழியில நமக்கு வில்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏலியனுக்கு ஹெல்ப் பண்ண பிளான் பண்றாரு. சோ அந்த இடத்துல கிளைவ் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு கண்ணு முழிச்சு பார்க்க ஏலியன் வில்லி கூட பேசிட்டு இருக்கு. கிளைவுக்கு வந்துச்சே கோவம். இந்த பக்கம் ஏலியனோட கழுத்து பிடிச்சி அவர் ஏலியன் லாங்குவேஜ்ல பேச ஆரம்பிக்கிறாரு. மொழி கிளிங்கான்னு சொல்லுவாங்க. ஸ்டார் ட்ரெக் பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். சோ இந்த இடத்துல அந்த பக்கத்துல இருக்க வில்லி, அவன் ஃப்ரெண்டு தான்டா, அவனுக்கு ஹெல்ப் பண்ண தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கிளைவுக்கு புரிய வைக்கிறாங்க. இந்த இடத்துல இவங்க 3 பேருமே தோர்த்துக்கிட்டு சில கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. அதில் முக்கியமான ஒருத்தர் தான் ஜாயில். ஸோ அவருக்கு இந்த ஏலியன் ரொம்ப தேவைப்படுது. உயிரோடையோ பணமாவும் இதை பிடிச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு கோத்தோட வந்துட்டு இருக்காரு. இவருடைய பாஸா ஒரு லேடி தான் வந்து பேசுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அந்த லேடி யாருன்னு கடைசியில தான் ரிவீல் பண்ணுவாங்க. சம் இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் அது. பட் ஜாயில் இவங்க 3 பேருமே தோர்த்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு ஆர்வி நிப்பாட்டுற இடத்துல ரெஸ்ட் எடுக்கலாம் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தான் ரூத்துங்கிற ஒரு பொண்ணை மீட் பண்றாங்க. அந்த பொண்ணை மீட் பண்ண உடனே வில்லி காதல விழுந்துடுறாங்க. ரூத்துக்கு ஒரு கண்ணு தெரியாது. ஸோ ரூத்துக்கு இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. 2 பேர் சொல்லி நம்ம ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்க 3வது ஆள் யாருன்னு தெரிஞ்சாகணும்னு சொல்லி அடுத்த நாள் உங்க கூட 3வது ஆள் யாருப்பா, நாங்க வந்து ஆள் கணக்கு தலை கணக்குல காசு போட மாட்டோம், மொத்தமாவே ஒரே காசு தான், அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல பாத்ரூம்ல இருந்துகிட்டு நம்ம பால் பேசுவாப்ல. பால் வந்து ஒரு ஏலியன், சயின்ஸை நம்புறவரு, எவல்யூஷன் படி தான் நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்ல இந்த இடத்துல ரூத் வந்து பியூர் கிறிஸ்டியன், அவங்க வந்து கடவுளை மட்டும் தான் நம்புவாங்க. கடுப்பாகி ஆம்பளையா தான் மூஞ்ச காமிச்சு பேசு அப்படின்னு சொல்ல ஏலியன் இந்த பாத்துக்கன்னு சொல்லி கதவை திறக்க அதை பார்த்த ரூத் வந்து மயக்கம் போட்டு கீழே எழுதுருவாங்க. சோ அந்த இடத்துல அவளுடைய அந்த பிலீஃபே வந்து ஆடி போயிடுது. ஐ மீன் கடவுள் தான் எங்களை எல்லாருமே அவருடைய சாயல உருவாக்குனதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இந்த இடத்துல நீ கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கேப்பா, அப்ப நான் பார்த்து படிச்சது எல்லாமே பொய்யா அப்படிங்கிற ஒரு சின்ன டிராமாக்குள்ளே அவங்க போறாங்க. சோ இந்த இடத்துல ரூத் நம்மளை பார்த்துட்டா கண்டிப்பா நம்ம கூட இவளையும் சேர்த்துக்கணும், இவளை விட்டுட்டா நம்மளை பத்தி உண்மையை வெளில போட்டு உடச்சிருவான்னு சொல்லி ரூத்தையுமே தூக்கிக்கிட்டு அந்த ஆர்வியோட அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த இடத்துல ரூத்தோட அப்பா ஏலியனை பார்த்துருவாரு. ஏலியன் ஒரு டீமன், சாத்தான், என் பொண்ணை கடத்திட்டு போயிது, அதை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் இந்த ஏலியன் ஒருத்தன் அவரை இன்வெஸ்டிகேட் பண்ணி ஏலியனுங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கிறத ஜாயிலோட அடியாட்கள் மோர் லைக் அவருடைய இடுபுடிகள் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறாங்க. சோ அந்த ஏலியனை நம்ம பிடிச்சி
நம்ம நல்ல பேர் வாங்கிக்கலான்னு இந்த எடுபடிகளும் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஏலியனுக்கு மொத்தம் 2 பவர்ஸ் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஒன்னு ஹீலிங் பவர்ஸ். போற வழியில ஒரு சின்ன பறவையை அவங்க இடிச்சிருவாங்க. அந்த பறவையை இந்த பக்கம் அந்த ஏலியன் ஹீல் பண்ணி உசுரோடய சாப்பிட்றோம். செத்து போனது எதையுமே அந்த ஏலியன் சாப்பிடாதான். சோ ஹீலிங் ப்ராப்பர்ட்டி பாசிபிளி இந்த செத்து போனதை உயிரோட கொண்டு வரதுக்காகவே இந்த ஏலியன் இவால்வ் ஆகியிருக்கலாம். அண்ட் இந்த மாதிரி உயிரோட சில விஷயங்களை பிடிக்கணும்னா யார் கணக்குமே தெரியாம போனா மட்டும் தான் பிடிக்க முடியும். அதனால இந்த ஏலியன் கிட்ட ஒரு இன்விசிபிலிட்டி பவருமே இருக்கு. பட் அதுல ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷனுமே இருக்கு. இந்த ஏலியனால மூச்சை பிடிச்சிக்கிட்டா மட்டும் தான் இன்விசிபிளா மாற முடியும். இந்த 2 பவர்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு அந்த ஏலியன் கிட்ட இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. மற்றபடி இந்த ஏலியனும் நம்மள வந்தாங்க பெருசா அந்த டெக்னாலஜி பத்தி அதுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. கார் கூட ஓட்ட தெரியாதுதான் யோசிச்சு பாருங்களேன். அண்ட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா அந்த ஏலியனுக்கு வாய்ஸ் ஓவருமே கொடுத்துருப்பாங்க. நான் அதுக்கப்புறம் தான் இந்த வாய்ஸ் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா இது வாய்ஸ் ஓவர் கொடுத்தது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம செத்ரோகன். இவரை காமெடி ஆக்டரா நிறைய இடங்களை பார்த்துருக்கீங்க. இப்போ லேட்டஸ்டா இன்வின்சிபிள் இந்த பாய்ஸோட ப்ரொடியூசரே இவர் தான். நல்லா இருந்துச்சு. அந்த ஏலியனோட டிசைனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஐ மீன் நமக்கு ரொம்ப பரிச்சயமான அந்த லுக் தான். இப்போதைக்கு ரூத், வில்லி அண்ட் கிளைவ் 3 பேருமே அந்த ஏலியனை கூப்பிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ரூத்துக்கு அந்த கிறிஸ்டியானிட்டி மேல இருக்க அந்த நம்பிக்கை போன அந்த சமயத்தில் தகவலை நான் இஷ்டத்துக்கு பேசணும்னு சொல்லி அப்பத்துல இருந்து வாயில பச்சை பச்சையா தான் வந்துட்டு இருக்கும். ஆனா நல்லா ஃபன்னா இருக்கும். அவங்க அப்பாவுக்கு ஏதாவது இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாகணும், நான் வந்து கடத்தப்படலை அப்படின்னு சொல்லி ஆகணும்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு கால் பண்ண அந்த காலை நம்ம ஜாயில் எடுத்துட்டாப்புல. நீங்க எங்க இருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்க, மற்றது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம ஜாயில் அந்த போனை ட்ராக் பண்ணி இவங்க 3 பேரை திரும்பவும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல பால் நான் எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடி ஒருத்தங்களை கண்டிப்பா மீட் பண்ணி ஆகணும், அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டாராவோட வீட்டுக்கு போறாங்க. ஸோ டாரா தான் அந்த சின்ன பொண்ணு நாயை கொண்டு இருப்பார்ல, அவளை போய் மீட் பண்ண. அவளுக்கு இப்போ 60 வயசு ஆகிருக்கும். மொதலுக்கு ஒரு 60 இயர்ஸ் ஸ்பெண்ட் ஆகிருக்கல. ஸோ இந்த கேப்ல ஆக்சுவலா நான் உன்னை சின்ன வயசுல பார்த்தது எல்லாருமே கட்டுக்கதான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஒரு மீட்டர் எரிக்கல் வந்து தான் என் நாய் செத்து போனான்னு சொல்லி என்னை பைத்தியக்காரி பட்டம் கட்டி இவ்வளோ 60 வருஷம் டார்ச்சல் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லவேளை உன்னை நான் திரும்ப பார்த்துட்டேன், அதுவே எனக்கு சந்தோஷமானது. ஸோ இந்த இடத்துல என்னை நம்பாதவங்க எல்லாருமே முட்டா பீஸுங்க, நான் தான் கரெக்டுங்கிறத இப்போ நீ எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன், அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்லி இந்த இடத்துல அந்த ஏலியனை பார்த்து ஃபர்ஸ்ட் அவ காண்டானாலும் அதுக்கப்புறம் தன்னை பற்றி அவளே செல்ஃப் அக்செப்டன்ஸுக்குள்ள போற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. செம்ம மூவிங்கா இருக்குங்க, சூப்பரா இருக்கும் அந்த சீக்வன்ஸ். அந்த இடத்துல ஏலியன் கூட நான் உனக்கு மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த சமயத்தில் அந்த டாரா வச்சிருந்த அந்த பொம்மையை நாய் பொம்மையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாயுடன் ஞாபகத்தமா திரும்ப அந்த வயசான டாரா கிட்ட கொடுக்க அந்த இடத்துல ஏஜென்ட் ஜாயில் அண்ட் அவங்களோட 2 அடியாட்கள் பிளஸ் நம்ம ரூத்தோட அப்பான்னு சொல்லி எல்லாருமே ஒரே இடத்துல அசம்பிள் ஆயிடுறாங்க. இந்த இடத்துல அந்த ஏலியன் தப்பிக்கணும்னு ஒரு பிளானை போட்டு நம்ம ஜாயில நாக் டவுன் பண்றதுக்காக அவன் மூளைக்குள்ள இந்த பக்கம் அந்த ஏலியன் என்னென்னலாம் ஃபீல் பண்ணுதோ அது எல்லாத்தையுமே லைக் அப்லோட் பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைஞ்சிருக்கும். இந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனா ஆப்ஷனா வச்சுக்கிட்டு எல்லாருமே அங்கிருந்து தப்பிச்சு இன்க்ளூடிங் டாரா இவங்க எல்லாருமே ஆர்வில ஏறி எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. சோ அதுல ஜாயிலோட அடியாட்கள் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்களே, அதுல ஒருத்த லூசு பையன் டாராவோட வீட்டுக்குள்ள கேஸ் லீக் ஆனது கூட தெரியாம கன் ஃபயர் பண்ண அதில் செத்து போயிடுவான். அதை தொடர்ந்து இந்த ஆர்பியை ஃபாலோ பண்ணிட்டு வந்த இன்னொரு லூசு பையன் ஏலியனை பிடிக்கிறேன்னு சொல்லி மிகப்பெரிய உயரமான மலையில இருந்து கீழே வந்து செத்து போயிடுவான். 2 பேருமே செத்துருவாங்க. ஜாயில் மட்டும் தான் உயிரோட இருப்பாரு. பால் வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸா இந்த ஆர்பியை துரத்திட்டு இருக்காரு. இவங்க எல்லாருமே போற வழியில ஒரு தீபாவளி ராக்கெட் ஆட்டிய போட்டு போவாங்க. ஐ மீன் அந்த ஆப்வியஸா சிக்னல் கொடுக்கணும்ல, அதுக்கு அந்த ராக்கெட் தேவைப்படும் சொல்லி அதை ஆட்டிய போட்டு போய் டெவில் ஸ்பீக் அப்படின்னு சொல்ல போற ஒரு இடத்துல இந்த பட்டாசை வெடிக்க வச்சு அந்த சிக்னலுமே கொடுக்கப்படும். சோ ஏலியன் ஃப்ரெண்ட் எஸ்கேப் ஆக போறான் அப்படிங்கிற சந்தோஷத்துல இருக்க அந்த இடத்துல கரெக்டா ஜாயில் வந்துடுறாங்க. ஜாயில ஃபாலோ பண்ணி அவளுடைய லீடுமே இந்த இடத்துல வந்துடுறாங்க. அதாவது ஜாயிலோட பாஸ்மே அங்க வந்துடுறாங்க. சோ இந்த இடத்துல ஏலியன் ஷிப் தான் வருதுன்னு சொல்லி ஆசையா காத்துட்டு இருந்தாங்க. முன்னாடி ஹெலிகாப்டர்ல ஜாயிலோட பாஸ் வந்து இறக்குறாங்க. வேற யாரும் இல்லைங்க, நம்ம சிகர்னி வீவர். யாருன்னு தெரியலையா? ஏலியன் படத்துல ரிப்ளே வந்திருப்பாங்க, தலைவிதான். அந்த ஏலியன் படத்தோட ஹீரோயின் இந்த ஏலியன் படத்துல வில்லியா வர மாதிரி காமிச்சிருந்தாங்க. செம்ம அமேசிங்கான சீன், அது நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல ஜாயில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவன் தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். பட் டெக்னிக்கலா அவன் பாலுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். பாலை நல்லபடியா ஊருக்கு அனுப்புறதுக்காகவே இந்த இவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு வரங்கிற மாதிரி ஒரு ஆட்டத்தை நான் போட்டேன். பாலு இதுக்கப்புறம் நீ எஸ்கேப் ஆயிக்கோப்பா அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல டாரா இருக்காங்களே வயசான கிழவி 60 வயசு, அவ ஒரே பஞ்சு சிகர்னி வீவரை நாக் டவுன் பண்ணிடுறான். என்னடா நடக்குது இங்க? ஐ மீன் அத்தனை பேர் இருந்தாலும் லிட்டரலி இந்த பக்கம் ஒரே ஒரு பஞ்சில் 60 வயசு கிழவி தான் ஜெயிக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. நல்லா இருந்துச்சு. இவங்க எல்லாருமே தாண்டி நம்ம ரூத்தோட அப்பாவும் அங்க வந்துடுறாங்க. அவரு நம்ம பாலை லிட்டரலா ஒரு சாத்தானுங்கிற மாதிரி நினைச்சு அவனை நோக்கி சுட கரெக்டா அந்த புல்லட்டை நம்ம வில்லி தான் உடம்புல வாங்கிக்கிறாரு. ஸோ வில்லி செத்து போறதுக்கு முன்னாடி என் டிஷர்ட் நல்ல டிஷர்ட் இப்படி வேஸ்ட் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி தக்காளி நீ சாவு போறடா டிஷர்ட்டா தான் முக்கியங்கிற மாதிரி கதற ஆரம்பிச்சிருப்பான். இதுல இருந்து அவன் எந்த அளவுக்கு ஒரு முட்டா பீஸு ஆல்சோ லைக் எவ்வளோ காமிக் புக் ஃபேனுங்கிறத தெளிவாக கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல ஆப்வியஸாக நம்ம ஏலியனுக்கு ஹீலிங் பவர் இருக்கு. அந்த ஹீலிங் பவர் மூலியமா நம்ம வில்லி உடம்புல இருக்க அந்த புல்லட்டை சரி பண்ண அந்த இம்பாக்ட் ஏலியன் உடம்புல வந்துருது. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அது செத்த மாதிரி இருந்தாலும் திரும்ப தானே ஹீல் பண்ணிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போதைக்கு இங்க இருக்கவங்க எல்லாருமே சேஃபாக தான் இருக்காங்க. கரெக்டாக நம்ம பாலோட அந்த ஏலியன் ஷிப்புமே வந்து லேண்ட் ஆகுது. ஸோ பால் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. எல்லாருக்குமே குட் பை சொல்லிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி டாராவை பார்த்து நீ என் கூட தான் வரப்போற, காரணம் 60 வருஷம் என்னால நீ மற்றவங்க கிட்ட கெட்ட பேரோட வாழ்ந்துட்டு இருந்த, அந்த ஒரு வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தத்தை நீ என் கூட வா நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு டாராவை தான் ஊருக்கு கூப்பிட்டு போற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். போகும்போது அந்த ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம் ஃபோல்ல தான் கிரியேட் பண்ணிட்டு போகுது. இவங்க இப்போதைக்கு நம்ம பூமியில இருந்து ஆண்ட்ரோமேடா கேலக்ஸனுக்கு போயிட்டு இருக்காங்க.
2 வருஷம் கழிச்சு இந்த பாலோட கதையோ காமி புக்கா போட்ட இவங்க 2 பேருமே சக்சஸ்ஃபுல் ஆத்தர்ஸா சக்சஸ்ஃபுல் ரைட்டர்ஸா வந்து பார்த்தீங்கன்னா வளம் வர காமிகான்ல ஆரம்பிச்ச அந்த படம் காமிகான்லேயே முடிகிற மாதிரி ஒரு சுப போட்டு முடிச்சிருவாங்க. அகைன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ரோட் ட்ரிப் படம், ஒரு ஃபீல் குட் படம்னு வச்சுக்கோங்களேன். ஜாலியாக நீங்கள் இந்த படத்தை உட்காந்து பார்த்துட்டு இருக்கலாம். பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் சொல்லி ஒன்றும் இருக்காது. ஒரு 3-4 ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நடக்கிற கலக்கலப்பான இன்ட்ரெஸ்டிங்கான மூவி தாங்க இது. நிறைய ஹியூமர் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். அண்ட் ஆப்வியஸாக அந்த படம் கிட்டத்தட்ட R-rated சொல்லலாம். நிறைய கேர்ஸ் வச்சிருக்கோம். மற்றபடி ஒரு செம்ம ஃபன்னான மூவிங்க. அவ்வளோதான். உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலன்னா இந்த படத்தை நீங்கள் ஜாலியாக பேக்ரவுண்டில் ஓட விட்டு டைம் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த படத்துக்கும் அயலானுக்கும் சம்மந்தம் இருக்குமா நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு என்னமோ டவுட் தான். காரணம் அயலானோட இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அது மோர் லைக் இந்த ஏலியன் கான்செப்டையும் அதே மாதிரி விவசாயத்தை காப்பாற்றணுங்கிற ஒரு கான்செப்டையும் பேஸ் பண்ணி தான் கூட்டு போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. படம் பார்த்தவங்க அது எப்படி இருந்துச்சுன்னு கீழே காமிப்படுங்க. பட் எனக்கு என்னமோ இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் தோணுது. மேபி சில பல சீக்வன்ஸ் சீன்ஸை மட்டும் அவங்க ஆட்டி போட்டு வைக்கலாம். மற்றபடி 2 படங்களும் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். அந்த ஏலியனோட லுக் மட்டும் ஒற்று போகுது. அண்ட் ஏலியன்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற அந்த ஒரு கலக்கலப்பான சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து வைக்க தான் ட்ரை பண்ணியிருக்காங்க போல. மற்றபடி கம்ப்ளீட்டா மூவி கான்செப்ட்ங்கிறது வேற மாதிரி இருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அயலானும் இதுவும் ஒரே மாதிரி இருந்துச்சா? படம் பார்த்தவங்க தாசை கீழே காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. நான் உங்களை தன்ன ராசமான விடலை இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா